ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்ச பிளைண்ட் பேக்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மேக்கப் பிளைண்ட் பேக் தான் இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்குமேட்டு இது நான் செகண்டாக செஞ்ச பிளைண்ட் பேக். ஆனால் என் ஃப்ரெண்டுக்காக செஞ்சேன். அவள் ஸ்நாக்ஸ் பிளைண்ட் பேக் வேணும்னு கேட்டேன். நான் ஸ்கூல்ஸ்லாம் உள்ள இன்றைக்கி வச்சுருக்கேன். அப்புறம் எனக்காக நான் செஞ்ச ரெயின்போ பிளைண்ட் பேக். வாங்க இதையும் கட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் ரெயின்போ, அப்புறம் காமன், ரேர், எபிக், லெஜண்ட் இது பார்த்துலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு எது கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். வாவ், யூ காட். என்ன கிடச்சிருக்குன்னு தெரியலையே, ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. ஓ ஷர்ட், நம்மளுக்கு காமன் தான் கிடச்சிருக்கு. இருந்தாலும் அதை வச்சு விளையாடக்கூடாது முடியும். சரி பரவாயில்ல, வாங்க காமன் திங்ஸில் என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் கொஞ்சம் நீளமாகவே கிடச்சிருக்கு. பார்த்துலாம். ஸ்கெட்சஸ், அதாவது எல்லா கலர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ அண்ட் பர்பிள். அழகான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது பார்த்துடலாம். இது என்ன இவ்வளோ நீளமாக இருக்குது? உள்ள காலி ஸ்பேஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்துலாம் உள்ள என்ன இருக்குன்னு. அதுக்குள்ளே இன்னொன்னா பார்ப்போம். இப்போ என்ன? இங்கே நம்மளுக்கு ஒரு ரெயின்போ ஸ்குஷ் கிடச்சிருக்கு. ஆனால் ரெயின்போ ஸ்குஷில் தான் கலரே காணுமே. வாங்க கலர்ஸ் இங்கே இருக்குல்ல. நான் நினச்சி கலர் பண்ணணும். ஆனால் இங்கே தான் கலர்ஸ் மண்ணு கொடுக்கணும். அதுதான் பிகாஸ் நல்லாவே ஸ்குஷ்ஷாக இருக்குது. இப்போ இதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி ரெயின்போ ஸ்குஷ் ஆக்கிக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. அதுக்கு பின்னாடி தான் ஸ்குஷ் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஏதோ ஸ்குஷ் மாதிரி இருக்குது. இதுவும் காமன். நம்ம காமனே இவ்வளோ சூப்பராக இருக்கே. சரி, இது என்னன்னு பார்ப்போம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதில் என்ன இருக்குமோ. இது ரொம்ப குட்டி பொருளாக இருக்கே. இதையும் அதே மாதிரி தான் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். பாருங்க, நம்மளுக்கு குட்டி குட்டி ரெயின்போ ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு ரெயின்போ, அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இது எனக்கு ஒரு நெயில் மாதிரி இருக்குது. இது ஒன்று எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்க, என் நெயில், என்னோடய போலியான நெயிலில் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஒரிஜினல் நெயிலே ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸ்டிக் ஆகலை. காமன்லேயே ஸ்டிக் பண்ணிக்கலாம். காமனில் கிடச்ச ஸ்டிக்கர் தான். ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்குது எல்லா ஸ்டிக்கர்ஸும். இன்னும் காமன் தான், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, நெக்ஸ்ட் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக ஒன்று கிடச்சிருக்கு. ஏதோ புக் மாதிரி. இது ஏதாவது லெஜண்டரி மாதிரி போட்டிருக்குல்ல, ரொம்ப வித்தியாசமாக. காட், நம்மளுக்கு ஒரு ரெயின்போ புக் கிடச்சிருக்கு. பாருங்க கைஸ், ரெயின்போலாம் போட்டு. சரி, உள்ளே பார்ப்போம். உள்ளே ஃபுல் பேஜஸ் புக் இருக்குது. சரி, நம்மளுக்கு கிடச்ச ஸ்கெட்சஸ் வச்சு நம்ம பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு கிடச்சி எல்லா ஸ்கெட்சஸ் வச்சு ஒரு ரெயின்போவில் பேர் எழுத போகிறேன். அடுத்த வீடியோவில் நான் பேர் எழுதுறேன். அதுவும் இந்த சேம் புக்கில் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் என் பேர் எழுதுகிறேன். ஆனால் என் பேர் அவ்வளோவா ரெயின்போவில் வராது. அதனால் கொஞ்சம் வித்தியாசமாகவே எழுதுகிறேன். அவ்வளோவா பத்தாது என் நேமுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய நேம். தக்ஷனா. ஓகே, இந்த மாதிரி உங்கள் பேரையும் நான் ரெயின்போ எழுதுனேன். உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஸ்டிக்கர்ஸை நான் முகத்தில் ஒட்டிக்கிறேன். ஓகே கைஸ், வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் புது பிளைண்ட் பேக் செஞ்சு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஃபஸ்ட் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரெயின்போ ஸ்குஷ், அப்புறம் ஒரு காமன் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு அழகான இது ஒரு ரேர் மாதிரி இருந்துச்சு. இந்த பேக்கெட்டே பார்க்க ஒரு உள்ளே இருக்கிறது செம்மையாக இருக்குது. புக்கு பாருங்கள்.
அப்புறம் இந்த ஸ்குஷியும் பார்த்துக்கலாம். இது நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்கெச்சஸ்லாம் பார்ப்போம். அடுத்து ரெயின்போ ஸ்டிக்கர்ஸ். சரி, இதையும் தூக்கி மூஞ்சிலே ஒட்டிக்கிறேன். வேறு வழி, வேறு எதுவும் கிடைக்கல. நம்மளுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒரு ரெயின்போவில் லெஜெண்டரி கிடைக்கணும்னு. ஆனால் ரெயின்போவில் இந்த காமன் ஸ்குஷ் தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, அது காமனாக இருக்கனால தான் இப்படி இருக்கு போல். பாய்.